சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அயலியும் இந்திராணியும் பார்த்தோம்னா அவங்க அந்த பார்ட்டியை பெருசாக கொண்டாடுன்னு சொல்லிக்கிட்டு சிவாக்காக கேக்லாம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. இப்போ சிவாவும் வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் தன்னுடைய பிறந்தநாளை இந்த அளவுக்கு யாருமே கொண்டாடினது கிடையாது, தனக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லைன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் எனக்கு கிடச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து நினைக்கவும் அப்போ இந்திராணியை அயலி செல்லின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சிவா பார்த்துக்கிட்டே இருக்கிற, கேக்கை கட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற ரித்திகா செல்வன் ஐயும் கபிலனும் வழக்கம் போல எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சிவா வந்து கேக்கை கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கவும் அப்போ அந்த நேரத்தில் பார்த்தோம்னா உதய பெருமாள் வராங்க. உதய பெருமாள் வரும்போது சிவா தன்னுடைய கையில் கேக் வச்சுட்டு இருக்கிறத பார்த்ததுமே சிவாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் தெரிஞ்சுக்கிட்டுதாங்க. ஆனாலும் அவங்க அதை கண்டும் காணாத மாதிரிக்கு அவங்க போகவும் இப்போ செலின் வந்து தடுக்கிறாங்க. மாமா என்ன மாமா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்க, சிவாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நாங்கள் எல்லாரும் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ உதய பெருமாளை செல்வன் ஐயும் ரித்திகாவும் அவங்க கபிலனும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது உதய பெருமாள் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன சித்தப்பா நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, சிவாவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு இந்திராணி சொல்லவும் இதனால உதய பெருமாள் நின்றுதாங்க. என்ன சிவா பார்த்துக்கிட்டு இருக்கிற, போ நீ போய் சித்தப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவாவும் வந்து உதய பெருமாள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்படி ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க சிவா வந்து கண்கலங்கவும் அப்போ அந்த கண்ணீர் வந்து உதய பெருமாள் காலில் வந்து விழுறுது. உடனே உதய பெருமாள் வந்து சிவாவை அப்படியே எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லவும் அப்போ வந்து பார்த்தோம்னா சிவா வந்து கேக்கை கட் பண்ணி உதய பெருமாளுக்கு கேக்கை ஊட்டி ஊட்டுறதுக்காக போகும்போது கரெக்டாக வந்து கபிலன் வந்து தடுத்துருந்தாங்க. தடுத்தது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு கேக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கபிலனே அந்த கேக்கை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுமே அவங்க வந்து துப்பி விட்டுருந்தாங்க. இதெல்லாம் ஒரு கேக்கா, என்ன கேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும் இப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன கபிலா, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே தெரியாதா, இப்படி தான் நாகரிகம் இல்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பி அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே செல்வன் நாயகி சொல்றாங்க, இப்போ என்ன இந்திராணி கபிலன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டிட்டு இருக்கிற, என்ன கேக்கு நல்லா இல்லைன்னு சொன்னதும் உனக்கு கோவம் வந்துருச்சுதான், இப்போ நான் சொல்லுதம்மா கேக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இது போருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து உதய பெருமாள் இதை பார்த்துட்டு வந்து அப்படியே சோகத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது அப்போ செல்வன் நாயகி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா சிவா, உண்மையிலேயே உனக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ செல்வநாயகி வந்து சொல்கிறாங்க, இல்லை உனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, சொல்ல போனாக்கி அப்பாவோட பேர் என்னன்னு கூட தெரியாது, அப்படிப்பட்டவங்களுக்குலாம் வந்து தன்னுடைய பிறந்தநாள் எப்போன்னு கூட தெரியாது, அதனால தான் அவங்களே ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் தன்னுடைய பிறந்தநாள் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கேட்டேன், உனக்கு தான் அப்பாவை யாருன்னே தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செல்வன் ஆகி சிவாவை இந்த மாதிரிக்கு வந்து அவமானப்படுத்தி பேசவும் இப்போ உதய பெருமாள் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, எதுக்காக நீ இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து சிவாவை போட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கிற, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் வந்து திட்டவும் இதை பார்த்துட்டு இருக்கிற இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா சித்தி, என்ன இருந்தாலும் சரிதான், நீங்கள் வந்து சிவாவை இந்த மாதிரிக்கெல்லாம் அவமானப்படுத்துற மாதிரிக்கு பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது நான் அப்படி என்ன தப்பாக பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உதய பெருமாள் பார்த்தோம்னா செல்வன் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ செல்வன் ஐயி வந்து உதய பெருமாள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் கொஞ்சம் விட்டுருந்தோம்னா அப்படியே தன்னுடைய பையனுக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு கெட்டி தழுவி தன்னுடைய பாசத்தை தெரிவிச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே உதய பெருமாள் சொல்கிறாங்க, அங்கே பாரு, உனக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் நான் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறேன், ஆனால் அதுக்காக நீ சிவாவை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி பேசுகிறத என்னால் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, என்ன இருந்தாலும் நான் அவனுடைய அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்லுங்க அவனுடைய அப்பான்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கும்போது உடனே உதய பெருமாள் சொல்கிறாங்க, அங்கே பாரு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, ஆனால் நீ அதே மாரி நீ போயிட்டு இருக்கிற, இதெல்லாம் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டு நடந்துட்டு இருப்பேன், ஆனால் அந்த லிமிட்டை நீ தாண்டினேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு உதய பெருமாள் திட்டிட்டு போகவும் கபிலன் வந்து இதை நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உதய பெருமாள் வந்து கபிலனை பார்த்து மறைச்சிட்டு போகும்போது செல்வன் நகை கோவத்தோடு இருக்கும்போது அப்போ கபிலன் வந்து சொல்றாங்க, அம்மா நான் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கும்போது பாத்தியாடா அவர் எப்படி பேசிட்டு போறாருன்னு, நம்ம மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலோடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் இப்பவுமே வந்து தன்னுடைய பையன் தான் சொல்லிக்கிட்டு ஊர் உலகத்துக்கு தெரியப்படுத்தியிருப்பாரு. ஏற்கனவே அந்த இந்திராணி சிவாவையும் அயலியும் வந்து இந்த வீட்டில் தான் இருக்க வச்சிருக்கிறா, தம்பி ஒய்ஃப்னு சொல்லி இருக்க வச்சிருக்கிறா, ஆனால் இவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அவன் தான் இந்த குடும்பத்தோட பெரிய வாரிசுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் கையில் தூக்கி கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு இருந்துருவா, பார்த்துக்கோ, நம்ம மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலோடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா இதுக்கெல்லாம் கூட
கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு கபிலனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் ஐயும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ உதய பெருமாள் வந்து சிவாவை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ சிவாவை பார்த்ததுமே ஒரு கண்கலங்குறாரு. அடுத்து பார்த்தோம்னா உனக்கு வந்து நான் வந்து ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு எல்லாரும் முன்னாடியும் அதை நான் கொடுக்க முடியாத சூழ்நிலை, அதனால தான் இப்போ நான் உன் கையில் அது போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு காப்பை வந்து சிவா கையில் அவங்க போட்டு விடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவாவுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து கண்கலங்கிட்டு அவங்க போகவும் அடுத்த நாள் ஆனதுமே வந்து கபிலனையும் செல்வநாயகி தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ செல்வநாயகி வந்து கபிலன்ட்டு சொல்கிறாங்க, அங்கே பாரு கபிலா, இதுக்கு மேலே நம்ம ரொம்பவே பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்னா உங்கள் அப்பா எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் இப்போ வரைக்கும் சிவா தான் தன்னுடைய மகனு சொல்லாமல் இருக்கிறாரு. ஆனால் அது எத்தனை நாளைக்கு தாங்கும்னு தெரியல. ஒரு கட்டத்தில் வந்து அவர் அந்த சத்தியத்தை கண்டிப்பாக மீறுவார்னு எனக்கு தோணுது. அப்படிங்கும்போது ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது உண்மை தான். அதை தான் நேற்றைக்கே நம்ம பார்த்துட்டோம்ல. சிவா வந்து அவருடைய காலில் விழுந்ததுமே அவர் தன்னுடைய பாசத்தை அப்படியே காட்டினதை நான் தான் பார்த்தேனே. ஆனால் உங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் இது வரைக்கும் வந்து சிவா தான் தன்னுடைய பையன் சொல்லாமல் இருக்கிறாரு. ஆனால் அவர் அதுக்காக இப்படியே இருந்துருவார்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்படிங்கவும் இப்போ என்ன கபிலா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அவனை கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டே வெளியே துரத்தி விடணும் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சூழ்ச்சி பண்ணினாலும் சரி தான், கடைசியில் வந்து அவன் தான் அது எல்லாத்தையும் முறியடிச்சிருந்தானே. அது மட்டும் இல்லாமல் அந்த அயலி இருக்கிறாள், அவள் அந்த சிவாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறா. அது மட்டுமா இந்திராணியே கேட்கவே வேண்டாம், அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட்டாக அவள் இருந்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா கபிலனும் செல்வநாயகியும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ரித்திகா அவங்க வந்ததுமே உடனே இவங்க தன்னுடைய பேச்சை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சிவா தான் வந்து உதய பெருமாளோட பெரிய பையன் அப்படிங்கிற விஷயம் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ரித்திகாவுக்கு தெரியாம தான் கபிலனும் செல்வநாயகியும் மறைச்சு வச்சிருக்கிறதுனால ரித்திகா வந்ததுமே அவங்க பேச்சை நிறுத்திருந்தாங்க. உடனே வந்து ரித்திகா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னத்த நான் வர வரைக்கும் நீங்க ரொம்பவே மும்முரமா பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்ததுமே பேச்சை நிறுத்திட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வழக்கம் போல சிவா அயலி பற்றி தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது அப்போ ரித்திகாவுக்கு சந்தேகம் வருது. இல்லை இல்லை, இவங்க வேற ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அம்மா பையனும் கூடி கூடி எதையோ பேசுகிறாங்க. ஆனால் நான் வந்ததுக்கப்புறமா பேச்சை வந்து உடனே மாற்றிடுதாங்க. என்னமோ ஒரு ரகசியம் இவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்குது. இருக்கட்டும் நானும் கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கபிலனுக்கு வந்து வர்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீ உடனடியாக கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. அப்போ கபிலனும் அங்கே வராங்க. வந்ததுமே என்ன வர்மா உடனே என்னை வர சொன்ன அப்படிங்கும்போது ஆமாம் உங்கள் அப்பா என்ன எலெக்ஷனில் நிற்க போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எனக்கு அது சுத்தமாக எனக்கு விருப்பமே இல்லை, நான் எவ்வளோ சொல்லிட்டேன், ஆனாலும் வந்து எங்கள் அப்பா கேட்காம அதில் வந்து நிற்க போகிறேன்னு சொல்லிட்டார். அப்படிங்கும்போது என்ன அவர் நின்று பெரிய பதவியில் வந்து அவர் உட்கார்ந்ததுமே பெரிய அதிகாரியாக ஆயிடுவார், அவர் கையில் வந்து எல்லா அதிகாரமும் வந்துடும், அதை வச்சு என்ன என் கதையை முடிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே கபிலன் வந்து என்ன வருமா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அப்படிங்கும்போது இங்கே பாருடா, நீங்கள் என்ன தான் திட்டம் போட்டாலும் சரி தான், என்னை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, அதாவது ஒழுங்காக உங்கள் அப்பாவை அதெல்லாம் நிற்கக்கூடாதுன்னு இப்போ சொல்ல. அப்படிங்கும்போது அப்போ உடனே கபிலன்னு சொல்லிட்டாங்க, எங்கள் பாரு வருமா நான் சொன்னாலும் எங்கள் அப்பா கேட்க மாட்டார். அப்படிங்கும்போது என்ன நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் அவருக்கு சப்போர்ட்டாட்டு வந்து எங்கள் அக்காவும் அந்த சிவா அயலி எல்லாருமே இருக்கிறனால அவர் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்கிறாரு, நான் அந்த எலெக்ஷனில் நிற்பேன்னு சொல்லிக்கிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லவும் என் பேச்செல்லாம் அவர் இப்போ கேட்குறதே கிடையாது. எப்போ அந்த சிவாவும் அயலியும் வந்தாங்களோ அப்பவுமே நான் செல்லாத காசு ஆகிட்டு. அப்படிங்கும்போது என்னென்ன நினச்சிட்டு இருக்கிறேன், சும்மா ஆகுனா சிவா அயலின்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்படிங்கும்போது என்ன அவங்களுடைய கதையை முடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நானும் என்னென்னமோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தோம்னா சிவாவையும் அயலியும் தான் காட்டுறாங்க. அப்போ சிவா வந்து காலையில் எந்திரிச்சதுமே அவங்க கையை பார்க்குறாங்க, அவங்க கையில் ஒரு காப்பு இருக்குது. இதை பார்த்ததுமே என்னது என் கையில் இந்த காப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நான் ஏற்கனவே வேற ஒரு காப்பு தானே போட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க டேபிளில் பார்க்குறாங்க. அப்போ டேபிளில் அந்த காப்பு இல்லை, அந்த காப்பை பார்த்தோம்னா உதய பெருமாள் வந்து சிவா போட்டிருந்தா அந்த காப்பை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்போ உடனே அயலிக்கு வந்து சந்தேகம் வருது, எனக்கு என்னமோ வந்து மாமா அந்த ரூமுக்கு வந்திருப்பாரோன்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அயலி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் உங்கள் இந்த காப்பை வந்து மாமா தான் போட்டிருப்பாரு, நீங்கள் போட்டிருந்த காப்பை மாமா எடுத்துகிட்டு போயிருப்பாரு, எனக்கு சந்தேகமாக இருக்குது, பார்த்தீங்களா உங்கள் மேலே அவர் எவ்வளோ பாசமாக இருக்காருன்னு. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு செல்வநாயகிக்கும் கபிலனுக்கும் பயந்துக்கிட்டு தான் அவர் வந்து உங்களை தன்னுடைய மகனை சொல்லாமல் மறைச்சிருக்காரு. அப்படிங்கவும் இது கேட்டதுமே சிவா வந்து அப்படியே கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கபிலன் வந்து எப்படியாவது சிவாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும், இல்லைன்னா அவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு சதி திட்டத்தை போடுறாங்க. இதுக்கு உடனே செல்வநாயகி இருக்கவும் அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.